நம்ம விக்ரம் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்த அந்நியன் திரைப்படத்தை பார்த்துருப்போம். அந்த திரைப்படத்தில் நம்ம நந்தினி வந்துட்டு ரெமோ கிட்ட கேட்பாங்க நெத்தில என்ன காயம் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம ரெமோ சொல்லுவாரு, உங்க வீட்டு கூரை மேல நான் வந்துட்டு ஓடெல்லாம் அடிக்கிட்டு போகும்போது கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. என்னது நெத்தியில? அன்னைக்கு ஓட்ட மூடிட்டு இறங்குறப்ப ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன். தட்ஸ் நதிங். அதே மாதிரி அந்த ஓடெல்லாம் அடுக்கி வச்சுட்டு அவர் கிளம்பும் போது கீழே விழுந்துடுற மாதிரி ஒரு சவுண்ட் எஃபெக்ட்டுமே கொடுத்துருப்பாங்க. ஆனா அடுத்த சீன்லயே அம்பி வந்துட்டு நந்தினி கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வருவாரு. அப்ப அம்பியுடைய நெத்தியில பார்த்தோம்னா அந்த காயம் அப்படிங்கிறது இருக்காது. அடுத்த சீன்லயே ஒரு குரூப் வந்துட்டு நம்ம அம்பியை தூக்கிட்டு போய் அடின்னு அடிப்பாங்க. அப்பதான் அந்த நெத்தியில அந்த காயம் அப்படிங்கறது கிரியேட் ஆகும். அந்த இடத்துல தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்நியனமே வந்திருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அம்பியை பொறுத்த வரைக்கும் தான் அடி வாங்கும் போது அங்கே காயம் ஏற்பட்டிருக்குன்னு நினச்சிட்டு இருப்பாரு. அந்நியன் பொறுத்த வரைக்கும் தான் ஃபைட் பண்ணும்போது அங்கே காயம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாரு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு காரணம் இருக்கும்போது நம்ம ரெமோவுக்கு மட்டும் எந்த காரணமும் இல்லை இல்லையா? ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம டேரக்டர் சங்கர் அவர்கள் நம்ம ரெமோ வந்து அந்த ஓடெல்லாம் அடுக்கி வச்சுட்டு கிளம்பும் போது கீழே விழுந்துடுற மாதிரியான ஒரு சீனை வச்சிருக்காரு போல. ஸோ அப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம ரெமோ வந்துட்டு ஓடெல்லாம் அடுக்கி வச்சுட்டு கீழே விழுந்துடுறாரு. விழுந்த உடனே அந்த இடத்துல அம்பி வந்துடுறான். அம்பி வந்துட்டு என்ன நான் இங்கே விழுந்து கிடக்கிறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுறான். அதுக்கப்புறமா அம்பியை தூக்கிட்டு போய் அடிக்கும் போது அங்கே காயம் ஏற்பட்டுருது. அதுக்கப்புறமா மறுபடியும் எப்போ நம்ம அம்பி ரெமோவா மாறுறாரோ அப்போ நம்ம ரெமோ வந்துட்டு அந்த நெத்தியில் வந்த காயம் எப்படி வந்திருக்குன்னு யோசிக்கிறப்போ மேபி அன்னைக்கு நாம அந்த ரூஃப்ல இருந்து கீழே விழுந்தோம்ல அப்போ வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெமோ தன்னைத்தானே நினச்சிக்கிற மாதிரி அந்த ஒரு சீனை லாஜிக் மிஸ்டேக் இல்லாமல் அழகாகவே எடுத்திருக்காரு நம்ம சங்கர் அவர்கள்.